மூஞ்சியான்னு பாருங்க, நீங்க மூக்கே ஒரு ஷேப்பே இல்ல. நான் அதை எடுத்து அந்த ஃபுல்லா நெளிவெல்லாம் எடுத்து தட்டி வெல்டிங்லாம் வச்சு அதுக்கப்புறம் லப்பம் பார்த்து அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி தான் நான் அந்த டோனே கொண்டு வர முடியும். கலரை பாருங்க, அந்த colour. என்ன ஆசன் வண்டி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி தானே இருக்கு. உருவக்கேலி பண்ற மாதிரி இருக்கு. சாரி சார், இல்ல இருங்க இல்ல மேம் தான் இல்ல நான் சாரி நான் ரொம்ப டென்ஷன். நான் பண்ணிர கூடாது. இல்ல சார் சாரி, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லார்ட்டையும். உருவகேலி நான் பண்ணிர கூடாது, என்ன மன்னிச்சு. சரி விடுங்க, வாங்கிக்கோங்க அந்த அமௌண்ட். அப்ப என்னோட லுக்குக்கும் என்னோட ஹேர் ஸ்டைலுக்கும் வந்து நம்ம வந்து ஆலியா பட் மாதிரியான அந்த ஸ்டைல் போயிடலாமா, இல்ல இந்த நயன்தாரா விக்னேஷ் அந்த மாதிரி போடலாமா? கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் மாதிரி பண்ணலாம் சார் நான் வந்து உருவகேலி பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் இப்படி பேசுனீங்கன்னா அப்ப நான் எப்படி உருவகேலி பண்ணாம இருக்கேன்? கீர்த்தி சுரேஷ் எப்படி இருக்காங்க இந்த பிள்ளை பாருங்க, நீங்க பில்லி சுனிய வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கு. இத பொம்பளையா நான் மாத்தணும், அதுக்கே எனக்கு வந்து 1.3 ஆகும். அது முடிய பாருங்க, இங்க பாருங்க. இது நான் எக்ஸ்டென்ஷன் வச்சு இது கீழே வரை கொண்டு வந்து இத பெண் மாதிரி மாத்தி எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இவங்களாவது நீங்களாவது பரவாயில்ல சார். 1.3 நான் கேக்குறேன். நான் வந்து 2.5 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன். என்னங்க சொல்றீங்க? அவ்வளவு காசு இருக்கு அவங்க குடுக்குறாங்களா? அப்படி கொடுக்க மாட்டாங்க, வேற வழி இல்ல. அது பொம்பளை மாதிரியே இருக்காது. கொண்டு வந்து உட்கார வச்சு இது பொம்பளையா மாத்தி கொடுப்பாங்க. நான் உட்காந்து சாரம் கட்டி 6-7 பேர் வேலை பார்த்து லெஃப்ட் ரைட்னு பெயிண்ட் அடிச்சு பொம்பளையா மாத்துவோம். ஆமா, என்ன பண்ண சொல்றீங்க? என் தொழில் அப்படி. சரி அப்படி போட்டு கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப நீங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு விளக்கமா யாரும் சொன்னது இல்லை. நீங்க உண்மையை சொன்னீங்க. சொல்லிதானே ஆகணும். அதான் ரியாலிட்டியே தானே.